ஹாய் ஹலோ காய்ஸ், இது சண்டே மார்னிங் எடுத்த விளாக். 2 டேஸாக கொஞ்சம் உடம்பு முடியலனால சரியாக எதுவும் சாப்பிட பிடிக்கல. அதனால ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு காலையிலே நானும் பாப்பாவும் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டிஃபனுக்காக வந்து சேமியா தான் செஞ்சுருந்தேன். சேமியா செஞ்சு பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையிலே எழுந்ததுலேருந்து நானும் நோட் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னவோ யோசிச்சுட்ருக்கேன் சம்மந்தமே இல்லாமல். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு, நம்ம ஏன் இதை செஞ்சிட்ருக்கோம், நமக்கு என்ன ஆயிடுச்சு, நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதான்னு சம்மந்தமே இல்லாமல் யோசிச்சுட்ருக்கேன். இப்படியே போச்சுன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம கீழ்ப்பாக்கத்துக்கு தான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு பாப்பாவோட உட்காந்து கொஞ்சம் நேரம் கிளேவில் வந்து பொம்மை செஞ்சு விளையாடிட்டு இருந்தேன். அது செய்யறது கூட பெரிய விஷயம் இல்லை, அந்த செஞ்ச பொம்மையை இவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்குள்ளே நாகப்பட்ட பாடு இருக்கே. அப்புறம் மோட்ரு காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மோட்ரு போடுறதுக்கு மேலே போயிருந்தேன். இவங்களை கீழே விட்டு போகலான்னு சொன்னால் கோவசாரில் வடிவேலு மாதிரி வந்து மாறி மாறி அடிச்சுட்டு மாறுறாங்களா. சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதுங்களையும் கூட்டிகிட்டு போய் மேலே மோட்ரு போட்டு முடிச்சுட்டு கீழே அப்படியே டயர்டாக இருந்தனால வந்து சாப்பாடும் கீரை குழம்பு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுருந்தேன். 2 பேரும் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பா வந்து பெயிண்ட் பண்ணுறேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு சரி நீ பண்ணுமா, நான் கொஞ்சம் வேலை இருக்குது பார்க்குறேன்னு சொல்லிட்டு போனேன். எனக்கு என்னவோ இந்த கொஞ்ச நாளாகவே வந்து இந்த கோல்ட் காஃபி மேலே ஒரே கிரேவிங்ஸ். யூடியூப்பை ஓப்பன் பண்ணாவே எனக்கு மட்டும் இந்த கோல்ட் காஃபி ரெசிபிஸ் மட்டும்தான் காட்டுது. இது என்னடா எனக்கு வந்து சோதனை நினச்சிட்டு சரி இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி இது எப்படி இருக்குன்னு நம்ம செஞ்சு டேஸ்ட் பண்ணியே பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு 10 வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் மண்டையில் அதை ஏற்றிக்கிட்டு நான் வந்து ரெசிபி உள்ளே இறங்கிட்டேன். ஃபஸ்ட்டு சர்க்கரையை போடணும், அதுக்கப்புறம் காஃபி தூளை போடணும், அதுக்கப்புறம் ஐஸ் க்யூபை போடணும், அதை நல்லா அரைக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்களா. நம்ம கரெக்டாக தான் செய்கிறோமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் யூடியூப் ஓப்பன் பண்ணி ரெசிபியை செக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம நல்லா தெரிஞ்சு செய்கிற ரெசிபிஸே சொதப்பிடும், இது வேறு நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறோம், அதுக்கப்புறம் பின்விளைவுகள் ஏதாவது பெருசாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே பார்த்து செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்டா இது காஃபின்னா காஃபி கலரில் தானே இருக்கணும், வெள்ளையாக இருக்கேன்னு சொல்லி பார்த்தா அப்போ தான் திடீர்னு ஒரு குரல் எங்கே இருந்தோ, ஆமாம் காஃபின்னு ஒன்று நீ அரைச்சி அதை போட்டு தொலைச்சியா அப்படின்னு. ஐயோ சாரி பாஸ் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கலவையை எடுத்து ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளாஸில் போட்டுட்ருக்கேன். அது ரொம்பவே மாட்டேன், சரி இப்படி போட்டாலாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு மிக்சியோடு எடுத்து கவுத்திட்டு பார்க்குறேன் காஃபி அதிகமாகிடுச்சு, பால் கம்மியாயிடுச்சு. இது என்னடா நமக்கு வந்து சோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் மீற்றி வச்சுருந்தேன்னா அந்த பாலை போட்டு ஸ்பூன் எடுத்து கலக்குன்னு கலக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ தான் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது. சரி ஒரு சிப்பு குடிச்சு பார்ப்போன்னு சொல்லிட்டு குடித்தா எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா ஆறி போன காஃபியில் ஐஸ் க்யூப் போட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படி இப்படின்னு பாராட்டுறாங்க, அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஓகே பாய்.